மெஷர்மெண்ட் வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் எப்போயும் பேக் பார்ட் பண்ணுறீங்களே அது பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 டாட்னா இப்படி, பிரின்சஸ் கட்னா இப்படி எதுவுமே மாறாது. ரைட்டாக உங்கள் பின்னாடி கழுத்து எவ்வளோ வேணுமோ அதை வச்சு உங்கள் ஷோல்டரை மார்க் பண்ணி எப்பயும் போல் இந்த பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த பேக் பீஸில் இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து மடிப்பு பக்கமாக இருக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து ரைட்டாக பின்னாடி கொக்கிலாம் இல்லை. ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல நம்ம இந்த சென்டரில் ஹூக் வைப்போம். அதனால் மட்டும் இந்த சார்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டை சார்ட்டில் கட் பண்ணியோ இல்லை பேப்பரில் கட் பண்ணிட்டியோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல தையலுக்குன்னு தனியாக அளவு கொடுத்து கட் பண்ணிங்கன்னா அந்த பிரின்சஸ் கட் ஜாயினிங்கும் ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது எங்கேயும் டைட்டாக இருக்காது. நீங்கள் தையலுக்கு அளவு கொடுக்காம கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கனுக்குள்ளெல்லாம் டைட் ஆகிடும். அதனால் வேறு ஏதாவது ஒரு பேப்பர்லையோ இல்லையோ கட் பண்ணி அப்புறமா துணியில் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ண மட்டும் தையலுக்கு அளவு கொடுத்து கட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே கொக்கிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு கொக்கி தைக்கணும். தைக்கும் போது மடித்து தைச்சிடணும், எக்ஸ்ட்ரா விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ இந்த கொக்கிக்கு போக இருக்க இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்கு அப்புறமா என்னோட இந்த பேக் பீஸை ஒட்டி வைக்கிறேன். கீழே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டேன். அப்புறமா இப்படி வச்சுட்டேன்னா வச்சுட்டு நகராமல் இருக்க ஒரு வெயிட்டை வச்சுட்டு இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஃபஸ்ட்டு என் கையை பாருங்கள் எங்கே இருந்துன்னு, இதிலேருந்து அப்படியே ஷோல்டரை வரைஞ்சி ஆம்ஹோலை வரைஞ்சி சைட்லையும் கொஞ்சம் தூரத்துக்கு வரைஞ்சிட்டேன். இந்த இடம் இங்கே கரெக்டான அளவு இருக்கும்ல, அதை நோட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சா இப்போ இதை ஷோல்டருக்கான அளவு இது தைச்சோன்னா நமக்கு கீழே இறக்கி 1/2 இன்ச் தான் தப்போம். தையலுக்கான அளவு கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி மார்க் பண்ணிக்க? புரியலையா எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாமே கரெக்டான அளவு. ரைட்டாக கரெக்டான அளவு வச்சுட்டு சுற்றிலும் தையலுக்கு அளவு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரண்ட்டு பீஸுக்கு நெக்கையும் ஆம்ஹோலையும் முடிக்கணும். நீங்கள் முன்னாடி 3 டாட்டோ பிரின்சஸ் கட்டோ பட்டி வச்சோ வைக்காமோ என்ன பண்ணாலும் சரி மறந்துடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நெக்கையும் ஆம்ஹோலையும் முடிச்சு தான் கீழே வரணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 6 இன்ச்சு நெக்கு வரைகிறேன். அதுக்கும் அதே மாதிரி தையலுக்கு மேலே அளவு கொடுத்துட்டு இங்கே ஆம்ஹோல் வரைகிறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா குடஞ்சி வெட்டணும். அதனால் இங்கேருந்து ஒரு சென்டர் வாக்கில் ஒரு 1/2 இன்ச் இப்படி இறக்கிட்டு, இன்னும் ப்ராப்பராக ஆம்ஹோல் எப்படி குடஞ்சி வெட்டணும் அப்படின்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்றைக்கி பிரின்சஸ் கட் கொஞ்சம் இதாயிரும். ஓகேவா? அதனால் சும்மா ரஃபாக ஒரு ஆம்ஹோல் குடஞ்சி வெட்டிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நமக்கு மொத்தமாக இப்போ என்னென்ன அளவெல்லாம் வேணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆம்ஹோல் கிட்ட எடுக்கிற அப்பர் செஸ்ட் வேணும். இப்போ 34 எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து மிடில் செஸ்ட்டோட ரவுண்டு எவ்வளோன்னு பார்க்கணும். செஸ்ட்டு ரவுண்டு 36ன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் கீழே ப்ளவுஸ் முடிகிற இடம் எனக்கு 30 எடுத்திருக்கேன் வெயிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த 34 இருக்குல்ல, அதை தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுவேன், இங்கேயும் யூஸ் பண்ணுவேன். 34/4 போட்டு தான் இங்கே 8.5 மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்குள்ளே 8.5 இருக்குது. ஓகேவா? இந்த செஸ்ட்டோட ரவுண்ட் இருக்குல்ல, கரெக்டாக இந்த இடம் 36 இருக்குது. எனக்கு மேலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக கோடு வருது. ரைட்டாக நான் இதை மட்டும் தான் கணக்கில் வச்சுருப்பேன். இந்த செஸ்ட்டோட ரவுண்ட்லாம் பின்னாடி பக்கம் யூஸ் பண்ணலை. அதனால் என்ன பண்ணணும்னா அதை வந்து கணக்கில் இப்போ கொண்டுகிட்டு வர போகிறோம். அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு எப்படி இருக்குன்னா ப்ளவுஸ் வந்து பின்னாடி ஃப்ளாட்டாகவும் முன்னாடி கொஞ்சம் ஷேப்பாகவும் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே தச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வரும். ஓகேவா? அதுக்கு இங்கே இன்னும் நமக்கு என்ன அளவு வேணும்னா அந்த நீல வாக்கில் செஸ்ட்டோட சென்டரும் செஸ்ட்டை முடிகிற இடமும் வேணும். அப்பெக்ஸும் ஃப்ரண்ட்டோட லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கேருந்து நான் வந்து ஒரு 8.5 அப்பெக்ஸு நோட் பண்ணுறேன். 11.75 ஃப்ரண்ட்டோட லென்த்துன்னு நோட் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு கோடு, அப்பெக்ஸில் ஒரு கோடு, ஃப்ரண்ட் லென்த்து நல்ல பெரிய கோடு, அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கோடு.
ஓகேவா. இங்கே தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இந்த டாட் எவ்வளோ நீளத்துக்கு வேணும்னு குறிப்போல அதுதான் செஸ்டோட சென்டர். அடுத்து மேலேருந்து செஸ்டோட சென்டர் பார்க்குறோம்ல அப்பெக்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அப்படி பார்க்கல அப்படின்னா உங்களோட அப்பர் செஸ்ட் இருக்குல்ல 34/10ன்னு போட்டோன்னா ஒரு வேல்யூ கிடைக்குமா 3.4. அதுதான் இங்கே உங்களோட தூரம், எவ்வளோ தூரம் டாட் தள்ளி இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது. செஸ்டோட சென்டர் நான் என்ன பண்ணுறேன்னா 3.25 3 மார்க் பண்ணணும். 3.4 இருக்குல்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3.25 மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. நீங்கள் என்ன அளவாக இருந்தாலும் இங்கே என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக பண்ணணும். 44 46ன்னு ரொம்ப பெரிய அளவாக இருந்தால் இங்கே இருக்கிறத விட ஒரு 3/4 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணணும், கொஞ்சம் ஷேப் வர்றதுக்காக. ஓகேவா. இங்கே வந்து நான் 3.25 பண்ணியிருக்கேன்னா இங்கே அப்படியே 1/2 இன்ச்சு கம்மியாக 2.25 இங்கனக்குள்ளே பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதே ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வரைக்கும் புரியுது தானே? நீங்கள் இன்னும் நம்ம லெஹங்காக்கெலாம் தப்போல, அப்போ வந்து நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் நீளமெல்லாம் இவ்வளோக்குலாம் நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லென்த் வரைக்கும் தான் உங்களுக்கு ஷார்ப் இந்த கப்பு ஷேப் வரணும். இதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோக்கு வச்சாலும், எவ்வளோக்கு லாங்காக ட்ரெஸ்ஸு தைச்சாலும் இதுக்கு கீழே இந்த ஃப்ரண்ட் லென்த்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு தான் போகணும். ஓகேவா. அடுத்து இதை கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணணும்ல, அது எங்கே பண்ணணும்னா நீங்கள் தைக்க போகிற இடம் இருக்குல்ல, இதை அப்படி பார்க்கணும். தைக்க போகிற இடம் இப்படி கீழே 1/2 இன்ச் தள்ளி இப்படி பார்க்குறோம். உங்கள் ஆம் ஹோல் அளவு இருக்குல்ல, இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இருக்கா, இங்கே வந்து 8.5 இருக்குது. கரெக்டாக 8.5 இருக்குது. இங்கே ஆம் ஹோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி, 8.5ல் பாதினா 4.25. ஓகேவா. அதை விட 1 இன்ச்சு தள்ளி 5.25 மார்க் பண்ணி. புரியுதா? இங்கே இருக்க அளவில் பாதி, அதோட 1 இன்ச்சு தள்ளி 5.25 மார்க் பண்ணிட்டேன். இங்கே இருக்க இந்த கோடு போய் அங்கே ஜாயின் பண்ணணும். ஓகே. நான் இப்போ தான் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறேன். நான் வெட்டும் போது இப்படி ஊசியாக கட் பண்ண மாட்டேன், வளைச்சிருவோம். ஓகேவா. இப்போதைக்கு கோடை அப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச், எல்லாருக்குமே தான் இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச். இப்போது நம்ம 1/2 இன்ச்சும் டாட் பிடிக்கலாம். இந்த இடம் நான் டாட் பிடிச்சி தைச்சதுக்கப்புறமா இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அடுத்த தடவை ப்ளவுஸ் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச்சு டாட் கொஞ்சம் பெருசாக பிடிக்கலாம். அப்போ அந்த லூஸ் வந்து இருக்காது. ஓகேவா. அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் அளவு இருக்குல்ல, குடஞ்சி வெட்டும் போது குழப்பிட வேண்டான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஆம் ஹோல் அளவு நான் வந்து பேக் பீஸில் வந்து எனக்கு ஆம் ஹோல் 8 இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அதை விட 1/2 இன்ச்சு கூட இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு கூட இருக்கிறத நான் டாட்டாக பிடிக்கிறேன். ஓகேவா. இப்போது நீங்கள் அடுத்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக டாட் பிடிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் குடஞ்சி வெட்டுறது கொஞ்சம் நாள் கீழே இறக்கி வெட்டணும், கொஞ்சம் பெருசாக போகணும். அப்போ 3/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்க போகிறீங்கன்னா 8 விட இங்கே 8.25 இருக்க மாதிரி கொஞ்சம் நாளாக கீழே இறக்கி வரைஞ்சிங்கன்னா கிடைக்கும். ஓகே. உங்கள் ஆம் ஹோல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை தான் டாட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். நம்ம குடஞ்சி வெட்டும் போது இந்த ஆம் ஹோல் அளவு பேக் அளவை விட கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுறோம். கீழே இறக்கி வெட்டும் போது ஆம் ஹோல் அளவு பெருசாகும். பெருசாக இருக்கிறத டாட்டாக பிடிச்சி விட்றோம். அவ்வளோதான். ஓகேவா. இதை கொண்டு போய் இங்கே போய் ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்கள், இந்த 1/4 இன்ச் அதே மாதிரி அந்த பக்கம் பண்ணிட்டேன்னா அப்புறமா கீழே இங்கே வரப்போகிறேன். இங்கே வரும்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவு 34, நடுவில் 36 நோட் பண்ணியிருக்கோம். ரைட்டா. மேலேருந்து இங்கே நான் எவ்வளோ வச்சேன்? 8.25 9 வச்சேன்னா கரெக்டாக 8.5 வச்சுருக்கேன். ஓகேவா. இந்த 8.5ல் நமக்கு 36 வேணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து மேலேருந்து கீழே 8.5 மார்க் பண்ணிவிட்டு, ஓகேவா, இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 36 ஃப்ரண்ட்டு. ஓகேவா. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 8.25க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. 8.25ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. 8.25 இருக்குது. பின்னாடி பக்கம் எனக்கு 8.25 இருக்குது. இப்போ இந்த 36/4ன்னு போட்டோம்னா நமக்கு இங்கேக்குள்ளே 9 வேணும். இந்த இடம் நமக்கு 9 இன்ச் வேணும். 8.25 தான் பின்னாடி இருக்குது. 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. அந்த 1/4 இன்ச் கம்மியாக இங்கே சேர்த்துட்டு, புரியுதா? எனக்கு இந்த இடம் வந்து 8 8ன்னு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். 8.5 34 வர்றதுக்கு பேக்கில் நம்ம இந்த செஸ்டோட ரவுண்டை யூஸே பண்ணலை, ஃப்ரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் இந்த இடத்த பார்க்குறேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் 9 வேணும். மார்க் பண்ணுறேன். எனக்குள்ளே 9 இன்ச்சை.
ஓகேவா. இங்கே நோக்கில் இப்படி மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதே 9 பின்னாடி உங்களுக்கு பேக்கில் இருந்தால் தான் நம்ம ரவுண்டாக தைக்கும்போது இந்த 36 கிடைக்கும். ஆனால் பேக்கில் 9 இல்லை, 8.75 தான் இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்து 9.25 இங்கே மார்க் பண்ணணும். தெரியுதா? 1/4 இன்ச் 9.25 மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோடு இருக்குல்ல, இது பேக்கில் இருக்க கோடு இதையே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதுல இங்கேருந்து அப்படியே க்ராஸாக ஸ்கேலை வச்சு கீழே வரைக்குமே ஒரு கோடு முடிஞ்சா இந்த வேலை முடிஞ்சு. அடுத்து இங்கே பார்க்க போகிறோம். இங்கே இப்போ நான் 30/4 7.5 இன்ச் எனக்கு இங்கே வேணும். இந்த இடம் எனக்கு வேணும். நான் இங்கே வந்து வச்சு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு. இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் ஓகேவா. கரெக்டாக 10 இருக்குது. எனக்கு தேவை 7.5. 10ல் 7.5 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குது? 1 2 2.5 இன்ச் இருக்குது. இந்த 2.5 இன்ச் டாட்டு இங்கே பிடிக்க போகிறேன். புரியுதா? எனக்கு வேணுங்கிறத விட எவ்வளோ கூட இருக்கோ அதை இங்கே பிடிக்க போகிறேன். நீங்கள் என்ன அளவாக இருந்தாலும் சரி, அதுதான் 2.5 பிடிச்சிட்டு இதை இப்படி கிராஸாக ஒரு கோடு, அடுத்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஓகேவா. கீழே இது என்னென்னா, நான் பேக் பீஸை வச்சு அப்படியே வரைஞ்சேன்னா கீழே இது வந்து 1.5 இன்ச் அந்த கீழே மடிச்சு தைக்க இருக்கிற அளவு. அதான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஓகேவா. இங்கே முடிஞ்சிருச்சா? இப்போ சைட்லையும் இது இந்த கோட்டுக்கும் சைட்லையும் இப்படி 2 இன்ச்சை மார்க் பண்ணி மேலேருந்து கீழே ஒரு கோடு. இது வந்து இப்படி முக்கோணமாக இருக்கா, இப்படியே கட் பண்ணி தைக்க முடியாதா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு சென்டரை பார்த்துட்டு லைட்டாக இந்த இடம் வளைவாக இப்படி வந்து உள்ளே போய் இப்படி வரணும். ஓகேவா. இந்த இடம் இப்படி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இதுவும் லைட்டாக இப்படி மேலே போகும். ஓகேவா. மேலே அப்புறமா வச்சு அப்படியே ஷார்ப் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஷார்ப்பாக இல்லாமல் இவ்வளோ தான் அந்த இடம் முடிஞ்சிருச்சா? அடுத்து இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த கீழே ஜாயின் பண்ணுற இடத்த பார்க்கணும். இது வந்து ரொம்ப அகலமாக பிடிக்குமா, இல்லை ஷேப்பை வரையும்போது உங்களுக்கு இதை விட இந்த பக்கம் பெருசாக வரும். இப்போ நான் பார்ப்போம் கரெக்டாக இந்த கோட்லேருந்து பார்ப்போம். இந்த கோட்லேருந்து கீழே முடிகிற வரைக்கும் பார்த்துட்டேன். 6 ஒரு கோடு இருக்குது. அதேமாதிரி இந்த கோட்லேருந்து இந்த வளைவுலையே ஆறரை ஒரு கோடு தான் இங்கே இருந்துச்சு. இங்கே வந்து 7 வரைக்கும் போகுது. 6 ஒரு கோடு இதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா. இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட வைக்கலாம். இழுத்து தைக்கும் போது கரெக்டாக வரும். போதும், 1/4 இன்ச்சு மட்டும் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் அப்படி சைடை அப்படி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ஏதாவது பண்ணோன்னா சைடு ஜாயின் பண்ணோம் பேக்கோட இடிக்கும். அதனால் இங்கே மட்டும் பண்ணிக்கோங்க போதும். இதை கொண்டு இந்த இடத்துல வெட்ட போகிறேன். வெட்டலாம் ஃபஸ்ட்டு சைடில் போகிறேன். தெரியுதா? ஷார்ப்பாக இருக்காது, ரவுண்டாக இருக்கும். இந்த இடத்த டச் பண்ணாதீங்க. நீ இங்கேருந்து அப்படியே கிராஸாக போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஓகேவா. அடுத்து அப்படியே தெரியுதா? கீழே ஜாயின் ஆகுது. இவ்வளோதான். இது ரெண்டையும் கொண்டு போய் துணியில் வச்சு கட் பண்ணும்போது இதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ, அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயும் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கொடுத்து கட் பண்ணி தைச்சி திருப்பினா போதும்.
டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.